4-5 வேதாளங்களை பார்த்த மருதீரா. அதுக்கு என்ன இப்போ? ஐயோ, அவங்க எல்லாம் உண்மையான வேதாளங்கள். காலையில யாரும் வேஷம் கொண்ட கூடாதுன்னு ஐயா சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற? உண்மையான வேதாளங்களா? மருதீரா, மருதீரா, வேதாளங்க ஊருக்குள்ள புகுந்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வா. வயசானவனு கூட பார்க்க பேசுங்க. மருதீரா, இந்த வேதாளங்க பவளமொழியை வேதாள கொடைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கமா தான் தூக்கிட்டு போறாங்க மருதீரா. ஐயா, ஐயா, மருதீரா, எவ்வளவோ போராடி என் மருமகளை என்னால காப்பாற்ற முடியல. அந்த வேதாளங்களை விடக்கூடாது. மருதீரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஐயா, நீ முதல்ல தண்ணி ஒரு அப்பாவா இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சியே. ஒரு பிள்ளையா நான் உனக்கு எதுவுமே ஆசையா கேட்ட போறவே கூட நீ உசுரோட இருக்கிறப்ப பார்த்த முடியலையா ஐயா? ஐயா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ சொல்லணும்னாரு. அது என்னன்னு யாருக்கா தெரியுமா? தெரியல மருதீரா. ஐயா இடத்துல இருந்து இனிமே நீ தான் எங்களை வழி நடத்தணும். பௌர்ணமி பலி பூஜைன்னு ஏதோ பேசிக்கிறாங்க. பவளமல்லியும் பௌர்ணமியில் பிறந்தவதான் பயமா இருக்கு. அடிமைப்பட்டு கிடக்கிற நம்ம மண்ணையும் வேதாளங்க அபகரிச்சுட்டு போன என் பொண்ணையும் நீ தான் காப்பாற்றணும். தந்திரத்தால தான் நாம அவங்களை ஜெயிக்க முடியும். அப்ப இருந்தே உங்க ஐயா வேஷம் போடுற கலையில ரொம்ப திறமையானவர். நீயும் அதே பாணியில வேதாளங்கள் மாதிரியே தத்துரூபமா வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வேதாள கோட்டைக்கு போய் இதையெல்லாம் சாதிக்கணும். அந்த தன்னம்பிக்கை என்கிட்டயும் இருக்கு. வெறும் மனித சக்தியை வச்சுக்கிட்டு அவங்களை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. இது சாதாரண மருந்து கிடையாது. மனிதர்கள் காலடி திறம்படாத அபூர்வமான குகை தாவரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு. இதை குடிச்சா இரத்த ஓட்டம் பல மடங்கு அதிகரிக்கும்.
நிலத்தோட இழுவிசையை எதிர்க்கிற அளவுக்கு உடம்புக்கு அழுத்தம் கிடைக்கும். இதனால உண்டாகிற மண்டைச்சூட்டில் வேதாளங்களுக்கு இணையான பலத்தை பெறலாம். நாமளும் அவங்கள மாதிரியே அந்தரத்தில் பறக்கலாம், பயங்கரமாக சண்டை போடலாம். ஆனால் ஒரு சின்ன சிக்கல். இப்போ வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மருந்து குடிச்சா 8 நிமிஷம் வரைக்கும் தான் வேதாளமாக இருக்க முடியும். மறுபடியும் மனுஷ நிலைக்கே மாறிடுவோம். குடிச்சு பாரு. போகாதீங்க, தள்ளி போங்க. எல்லாரும் பின்னால வாங்க. இப்ப நீ மருதீர இல்ல, உன்ன ஒரு வேளாண்மை நினைச்சுக்கிட்டு முயற்சி பண்ணு. உன்னால முடியும். அந்த இடத்துல பறக்கலாம். எந்திரி. உலகத்திலே முடியாதது எதுன்னு கேட்டால் அது முயற்சி செய்யாதது மட்டும்தான். இப்படி ஒரு சக்தி மருந்தை கண்டுபிடிச்சி அதை நிரூபிச்சிட்டீங்க. மருதீரா, வேதாள கோட்டைக்குள்ள நுழையிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நீ மச்சக்கூடங்கிற பெரியவரை தேடி கண்டுபிடிக்கணும். அவருக்கு தான் வேதாள கோட்டையை பற்றின ரகசியங்கள் எல்லாம் தெரியும். அவருக்கு 180 வயசுன்னு சொல்கிறாங்க. 180? ஒரு முக்கியமான விஷயம், வடக்க காங்கினின்னு இன்னொரு வேதாள தேசம் இருக்கு. அங்கிருந்து தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை மருத்துவ விதைகளை இந்த வேதாள கோட்டைக்கு கொண்டு வருவாங்க. வேதாளங்களுக்கு வர ரத்த முறுக்கு நோய்க்கு அதுதான் சிறந்த மருந்தான். என்ன காரணமோ தெரியல, இப்ப கடைசியா அவங்க வந்து 8 வருஷமாச்சுன்னு பேசிக்கிறாங்க. அதனால நீ காங்கினி தேசத்திலிருந்து மருந்து கொண்டு வர வேதாளம்னு சொல்லி சுலபமா உள்ள நுழைஞ்சிடலாம். உன் உதவிக்கு யாரை வேணும்னாலும் கூட்டிட்டு போ. கோடங்கியும் சாமாவும் என் கூட வரட்டும். தாராளமா. ஐயோ, இவன் ஊருக்கு விடுதலை வாங்கித்தாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு எனக்கு நடக்கிற இந்த முதலிரவுக்கு மூடு விழா நடத்துறாரு. சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டு நேரத்தோட போய் பாருங்க. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. முதலிரவு இல்லை, நான் இப்போ இனிமே எந்திரிக்கல நான். இதுலதான சக்தி மருந்து இருக்கு. இதை எடுக்காம எங்க ஓடுறாப்ல?
யாரு நீங்க? யார் ராணி? இளவரசி என்ன பண்ற? இளவரசி சொல்லு. நீ யாரா? உங்க இளவரசிய சிறுத்தை துரத்தினப்போ எங்க புளியங்க பறிக்க போயிருந்தீங்களோ? ஐயோ, அவரு தளபதி. இவர்தான் என்ன கருஞ்சிரத்தை கிட்டிருந்து காப்பாத்தினாரு. நான் வேதாள கோட்டையோட தளபதி ஜலதரங்க. அங்கே புலியங்க பறிக்கிறது தான் என் வேலை. நீ? நாங்க இமயமலை பகுதியில் இருக்கிற காங்கினி தேசத்திலிருந்து வர்ற வேதாளங்கள். பாருங்க கனலாம். நான் அந்த தேசத்து மருத்துவ இளவரசன். பொதுவாக நான் புலியிலிருந்து தான் மருந்து தயாரிப்பேன். புளியங்க கோட்டையிலேருந்து இல்லை, உண்மையான புலிப்பால்ல இருந்து. ஜலதரங்கனுக்கே புலி மருந்தா? உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வேதாள கோட்டைக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கோம். இனி இந்த புலி மருந்து எப்படி வேலை செய்ய போகுதுன்னு மட்டும் பாருங்க. அப்போ உன்னை நான் அந்த கோட்டைக்கு கூட்டிட்டு போனோம். நீங்கள் கூட்டிகிட்டு போகலனாலும் நானே வந்துடுவேங்க. எல்லாத்தையும் சோதனை பண்ணியாச்சு. மூட்டையில் இருக்கிறது வெறும் மருத்துவ வேர்களும் விதைகளும் தான். மருத்துவனுக்கு எதுக்கு ஆயுதம்? தூக்கி உள்ள வைங்க. சக்தி மருந்தெல்லாம் பிடிக்கிட்டாய். இனிமே நம்ம பல்லு பிடுங்கிற பாம்பு மாதிரி. இறங்கியாச்சு, ரெண்டில் ஒன்று பார்த்துரும். பார்க்க பாவமா இருக்காங்க. அப்ப நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்க அம்மா மகாராணியில மந்திரவாதியா? இவங்க எங்கிருந்து வராங்க? ராணி கேட்குறங்கல்ல. நாங்கள் காங்கனி தேசத்திலிருந்து மருத்துவ விதைகள் கொண்டு வந்திருக்கோம். ராணி, நான் மருத்துவ இளவரசன் மருதீரன். இங்க ரத்த முறுக்கு நோயினால மாசத்துக்கு 3 பேர் உயிரிழக்கிறாங்க. இவ்வளவு தாமதமா வரீங்க? வர்ற வழியில வயிற்றால போயிடுச்சுன்னு சொல்லுவோமா? என்னப்பா இந்த அம்மா கோட்டையை இப்படி சுத்தி சுத்தி காமிக்குது? சொல்லி இளவரசனே. இளவரசியோட வரும்போது கழுகுமலை கிட்ட வச்சு இவங்களை பார்த்தோம். கருஞ்சிறுத்தை கிட்ட இருந்து இளவரசியை காப்பாத்தினது இந்த இளவரசன் தானா? கேள்விப்பட்டேன். சந்தோஷம். என்னாச்சு? சொல், ஏன் இவ்வளவு தாமதம்? ராணி, எங்க காங்கனி தேசத்துல கடுமையான புயல், அதனால மருத்துவ செடிகள்லாம் விளையவே இல்லை. அதான் தாமதம் ஆயிடுச்சு. மருந்து தயாரிக்க உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏதாவது அள்ளி விடுப்போம். எவன ராணி? கொறுக்குப்பூ விதைகளை காய்ச்சி வடிகட்டணும். ஆமா. அப்புறம் வாப்பேறு இலையை காய வச்சு அரைக்கணும். ஆமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மருந்து எப்போது?
கிடைக்கும். ஒரு 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 3 நாள்ல தயாராயிரும். தயாரான உடனே நோயை போக்கி காட்டிடுவீங்கல்ல? என்ன பதிலையே காணும்? நிச்சயமா நோயை போக்கி காட்டிடுவோம் ராணி. நல்லது, நீங்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு வேலையை தொடங்குங்க. ரொம்ப நன்றி யவன ராணி. சக்தி மருந்தை கொடுத்தாச்சுல. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதும் மருதிரன் செய்ய போற வேலையை மட்டும் பாருங்க. மருத்துவ இளவரசன் மருதீரா, நீ ஒரு வேதாளமே இல்லைங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நான் வேதாளனமான்னு விசாரிச்சு பார்த்தா தெரியாது, வீரத்தை பார்த்தா தான் தெரியும். அஞ்சு பாரு உங்க வேதாளங்களை. நீ உருகிற பனி மருதிரா, இவ உன்னை பிடிச்ச சனி. பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி.
அறிவில் இருக்கா திறமையில இருக்கான்றது தான் முக்கியம். தோத்து போனப்பவே செத்து போயிட்டடா. ராணிக்கு என் மேல சந்தேகம் இல்ல, நடுவுல இருக்கிறவங்களுக்கு தான் என் மேல சந்தேகம். சொல்லுங்க, வேற யார்கிட்ட நான் நிரூபிக்கணும்? வாங்கிட்ட நிரூபிக்கட்டுமா இல்ல வாங்கிட்ட நிரூபிக்கட்டுமா? ஐயோ போதும்பா. சொல்லுங்க, வேற யாருக்கிட்ட? வாங்கிட்ட வாங்கிட்ட என்னடா இவன் முடிச்சு போட கச்சேரிக்கு மேல வாசிக்கிறான். என்கிட்ட நிரூபிக்கலாமா? தவறில்லையே. நிச்சயமா ராணி. ஐயோ மருந்து வேலை செய்யற 8 நிமிஷம் முடிஞ்சு போச்சுப்பா. அப்போ நமக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வேதாளத்தோடு நீ சண்டை போட்டு ஜெயிச்சிட்ட. இருந்தாலும் இந்த கோட்டை வழக்கப்படி உச்சகட்டமா நீ நிரூபிக்க வேண்டியது ஒற்றை வேதாள சோதனை. அந்த அம்மாவுக்கு போட்டி நடத்துறதே பொழப்பா போச்சுப்பா. இதுல நீ ஜெயிச்சிட்ட. உன்னை எந்த சந்தேகமும் இல்லாம ஏத்துக்கிறேன். இதுதான் ஒற்றை வேதாள வளையம். சூரா சீக்கிரம் இந்த மரத்தை கொண்டு போய் குறா. இதுல வேதாளம் ஒரு பக்கம் நுழைஞ்சு மறுபக்கம் வந்துடும். ஒரு வேதாள உடம்பின் வலிமை இந்த சூட்டை தாக்கும். ஆனா மனுஷன் உடம்பு இந்த சூட்டை தாங்காது. பாக்குறியா? அண்ணே, எனக்கு சங்கூதர சத்தம் கேக்குது. எனக்கு கேட்கலடா. என்ன நான் தான் ஏற்கனவே செத்துட்டேனே. வேதாள கோட்டை யவன ராணிய யாராலையும் ஏமாற்ற முடியாது. என் மகள் இளவரசி மந்தாகினியை மாவீரன் மருதேரனுக்கே திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்திருக்கிறேன்.
நாளை விரைவில் அறிவிப்பேன். இந்த இலைய உன் படுக்க விரிப்புல பார்த்தேன். இதை நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது என்ன பண்ணு தெரியுமா? உன் உடம்புல உள்ள அதீத சக்தியை கட்டுப்படுத்தி வெளியே சாதாரண மனுஷனா காட்டக்கூடிய அபூர்வ மூலிகை. அப்போ நான் ஒரு வேதாளமா? ஆமா, நீ வேதாளமே தான். உங்க அப்பா யார் தெரியுமா? உத்து பார்க்கிற ஒத்த பார்வையில 10 பேரை கொளுத்துற எருமையடா எங்க புலிவேந்தே. முதல்ல உன்னை காப்பாத்த வரேன் பார். இப்போ வர சொல்லுங்கடா உங்க புலிவேந்தனா. வர சொல்லுங்கடா. இருக்கிற சத்தம் கேட்கல? எங்க இளவரசர் வந்துட்டாரா? எங்களை காக்க வந்த சக்தி, உங்களை அழிக்க போற கத்தி. உங்க அப்பா இளவரசர் புலிவேந்தன் வந்ததுனால அந்த ஊரே சந்தோஷப்பட்டாங்க. உன்னை வயிற்றுல சுமந்துக்கிட்டு உன் அம்மா புஷ்பராதையும் வந்து சேர்ந்தாங்க. சகல கலைகளையும் கத்துக்கிறதுக்காக 18 வருஷத்துக்கு முன்னால அந்த மண்ணை விட்டு போன புலிவேந்தன் வாகைநல்லூர் மக்கள் அவசரமா உதவி கேட்டு கூட்டதுனால தான் அந்த ஊருக்கே வந்திருந்தாரு. சொல்லுங்கம்மா, நம்ம வீரர்களை எதுக்காக உங்களை கட்டி வச்சு கொள்றாங்க? தப்பு உங்க மேலையா இல்ல மன்னர் மேலையா? புதுசா வந்திருக்கிற தளபதி ஜலதரங்க மேலதாயா. தாத்தா கருந்தேல் நந்தன் எல்லா ஊர்களுக்கும் நிறைய நன்மைகளை செஞ்சவர். ஆனா அவர் செஞ்ச ஒரே தப்பு அந்த ஜலதரங்கனை தளபதி ஆக்குனது தான். அன்னையிலிருந்து அவன் தலகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆனா இதையெல்லாம் அரசருக்கும் யவனராணிக்கும் தெரியாம பார்த்துக்கிட்டான். சுத்துப்பட்டுல இருக்கிற அத்தனை ஊர்கள்லயும் தலைமுறை தலைமுறையா 2 பூஜை நடக்கும். ஒண்ணு விதை விதைக்கும் போது நடக்கிற உத்திர பூஜை, இன்னொன்னு அறுவடை பண்ணும்போது நடக்கிற பாத பூஜை. இந்த பாழா போன ஜலதரங்கம் வந்ததுக்கு அப்புறம் பாத பூஜையே நடக்கல ஐயா. நாளை மறுநாள் பாத பூஜை நடக்கணும், ஆனா நடக்காதியா. நடக்கும்மா. நாளை மறுநாள் வாகைநல்லூர்ல பாத பூஜை நடக்கும். அது வரைக்கும் நான் உங்களோட தான் இருப்பேன். இந்த புலிவேந்தன் ஆள பிறந்தவன் இல்லம்மா, மக்களுக்காக வாழ பிறந்தவன். அரசரும் இளவரசியும் புலிவேந்தன் வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து வெறும் ஓலை மட்டும்தான் வந்தது. அந்த ஓலையில எல்லா உண்மைகளையும் அவர் எழுதியிருந்தார். வாகைநல்லூர்ல பாத பூஜை நடத்தி பல வருஷம் ஆச்சுன்னு, ஒவ்வொரு முறையும் நம்ம வேதாள வீரர்களே மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறாங்கன்னு, இதுக்கு பின்னாடி உள்ள சதிகாரர்களை பத்தின தகவலோட நான் வர்றேன்னு எழுதியிருந்த செய்தியை பார்த்து அரசருக்கும் இளவரசிக்கும் பெரிய குழப்பம். ஜலதரங்கனுக்கோ பயங்கர அதிர்ச்சி. உடனடியா ஜலதரங்க கொடுவரி சித்தங்கிற ஒரு கொடூரமான முனிவரை போய் சந்திச்சான். அவர் ஒரு சக்தி வாய்ந்த செய்வன மோதிரத்தை கொடுத்து யவனராணியை வசியம் பண்ண சொன்னான். நீ கொடுத்த இளவரசி யவனராணியுடைய முடிய மந்திரிச்சு சுடுகாட்டு யாகம் வளர்த்து செய்வன செஞ்சு இந்த மோதிரத்தை தயாரிச்சிருக்கேன். சிலந்தி மோதிரத்தோட கால் பகுதியை அழுத்தினா அதிலிருந்து வர்ற செய்வன புகை காத்துல கலந்து எவ்வளவு பேர் இருந்தாலும் யவனராணியை மட்டும் அது தாக்கும். மோதிரத்தை மொத்தமா உடைச்சிட்டான். யவனராணி வெறுப்பிடிச்சு பேயாட்டம் ஆடிடுவான். அடுத்து யவனராணியை வச்சு அரசரையே சிறப்படுத்தான் ஜலதரங்கன். வேதாள கோட்டையோட மொத்த கட்டுப்பாடும் ஜலதரங்கன் கைக்கு வந்தது. அப்போ ராணிய காத்தாடியாக்கி நூலை ஜலதரங்கன் தான் கையில வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, ஜலதரங்கம் ஆட்டத்தோட விதியும் கைகோர்த்துக்கிட்டு கோரத்தாண்டவன் ஆட ஆரம்பிச்சது. அன்னைக்கு வாகைநல்லூர்ல பாத பூஜை சந்தோஷமா தொடங்கிச்சு. புலிவேந்தனை நேரடியா ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ண ஜலதரங்க குறுக்கு வழியை கையாண்டான். புலிவேந்தா,
மாதிரியே இருக்கிய. பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல. பயப்படாதீங்க, அவங்க உங்க குழந்தைங்க இல்ல, என் குழந்தைங்க. காப்பாத்தியே தீருவேன். ஒரு அடி எடுத்து வச்சாலும் குழந்தைங்கெல்லாம் செத்துரும். வாழ்றப்பவே கிடைக்கிற சொர்க்கமடா குழந்தைங்க. அவங்கள கொன்னுட்டு எந்த நரகத்தை ஆட்சி செய்ய போறேன்? ஆட்சி என் கைக்கு வர்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ வந்த உடனே அவங்களுக்கு பயம் போயிடுச்சு. உனக்கு பயம் வந்துருச்சு. கெட்டவனுக்கு 1000 ஆயுதம் இருக்கும், நல்லவனுக்கு ஒரே ஆயுதம், மக்கள். அதான் ஓ ஆயுதத்தை வச்சு உன்னை அழிக்க போற. ஒரு குழந்தை உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சு, அவங்க உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வராம இருக்கணும்னா இந்த விஷத்துல ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம நீ குடிக்கணும். இந்த குழந்தைங்க மட்டும் இல்லடா, இந்த ஊர்ல இருக்க மொத்த குழந்தைங்களை கொன்னாலும் சரி, எங்க இளவரசரை இழக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். நாங்க விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம். இந்த அன்பு போதுமா? உனக்காக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் உசுரை கொடுப்பேன். நேரடியா மோதாதப்பவே நினைச்சேன்டா. இப்போ வீரத்தை காட்ட போறியா, விஷத்தை குடிக்க போறியா? விஷத்தை குடிச்சா விட்டுருவியா? சத்தியம். நீ கொடுத்த சத்தியத்தை நான் நம்புறேன். வேணாமையா, நீங்க இந்த நாட்டோட வாரிசு. இந்த மண்ணோட கடைசி உயிர் வரைக்கும் வேண்டதுக்கு நாங்க தயாரா. நீங்க உசுரோட இருக்கணும் ஐயா. வேணாமையா, வேணாமையா, ஐயா, வேணாமையா, வேணாயா, ஐயா, ஐயா, வேணாயா, வேணாயா, ஐயா. அந்த கடைசி உயிர் வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது ஒரு தலைவனோட கடமை. என் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது உங்களோட கடமை. மக்களுக்காக சாவ கூட சந்தோஷமா ஏத்துக்க வேண்டாம். நீங்க போயிட்டா இந்த மனை யாரையா காப்பாத்தோம்? நீங்க தான். ஒவ்வொருத்தரும் வீரத்தோட மண்ணை நேசிச்சா அரசனே தேவை. இந்த மண்ணு எனக்கு சொந்தமாக போகுது. நீ இந்த மண்ணுக்கு சொந்தமாக போற. ஜலதரங்கா, நான் விதை. என்ன விதைச்ச இடத்துல இன்னொருத்த முளைச்சு வருவாண்டா. தளபதி, இளவரசருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு.